டே இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்குறோம். த்ரில்லிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கடா. எதுக்கு உசூசம் வச்சு இப்போ முன்னாடி இருந்துருக்காங்க எல்லாரும். பாம்பு வரண்டா. என்ன ஆயிடுச்சு? ரீசெண்டாக வந்துருக்கு. அவங்க ஊர் மக்கள் யாரோ வந்து இது பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏரியா நல்லா அடைஞ்ச ஏரியா கேட்டியா. இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா தோவாளை பக்கத்தில் ஒரு ஏரியா. தோவாளை பக்கத்தில் தோவாலேருந்து உள்ளே ஏறி வந்து கடைசியில் வந்து சேர்ற எங்கே இடம் இருக்குன்னா தோவாளை சானல் விளையாட்டு வருது. அந்த ஸ்பாட்டில் ஒரு க்ரஷர் விளையாட்டு ஒரு பொம்மை இருக்குது பாருங்க. தெரியுதா பொம்மை இருந்துருக்கு. க்ரஷர் ஏரியா இருக்குது பக்கத்தில். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. வந்து பார்க்கணும் வந்தோம். இந்த இடத்துல 2022 மக்கள் இருந்துருக்காங்க. மேலே கேலண்டர்ஸ் நிறைய கிடந்தது. இப்போ யாருமே இல்லை. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்குறோம். த்ரில்லிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் என்ஜாயிங் மார்னிங் சன்ரைஸு தோவாளை அந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குது. இந்த 10 தலை ஷூட்டிங் நடந்துச்சுல அந்த ஸ்பாட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தோம். நல்லா இருக்குது. சரி புதுசாக இடம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம பைக் அங்கே நிற்கிது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தோம். இப்போ நிற்கிற ஒரு பில்டிங்கு இது க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பில்டிங்கை உள்ளே 2 கேலண்டர்ஸ் இங்கே ஒரு கேலண்டர் கிடக்குது. அப்புறம் அந்த பில்டிங்கில் ஒரு கேலண்டர் இந்த பக்கத்தில் சின்ன ஒரு பில்டிங் இருக்குது. 2022 கேலண்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இது ஒரு கட்டாந்தரையாக இருக்குது. செங்கல் நிறைய கிடக்குது. இது ஒரு செங்கல் சுள்ளையாக இருந்திருக்கு. இப்போ இது கைவிடப்பட்டதாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ சண்டே ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளோரிங் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குது. இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்கு புல் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி போகிறவங்க நிறைய வராங்க. இது ரொம்ப இது பண்ண முடியாது. ஆனால் இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கும்போது இந்த ஏரியாவை அந்த படைஞ்ச பில்டிங் உள்ளே போகும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக தான் உள்ளே வந்தது. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தென்னை மரம் பனை மரமாக தெரியுதா. இல்லை அந்த ஸ்பாட்டை பேரை மட்டும் பார்த்துக்கிறேன். தாளக்குடி. எஸ் தாளக்குடி பக்கமாக இது. ஓகே இது ஆமாம் தாளக்குடி. தாளக்குடி அந்த ஏரியாவில் தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கேருந்து வரும்போது ஃபுல்லுமே தென்னை மரமாக தான் இருந்தது. இந்த ஏரியா மொத்தமே என்ன இருக்குன்னா அந்த பனையிலேருந்து ஓலை கீழே நிறைய விழுந்துருந்த பச்சை ஓலை கிடந்து. அப்புறம் நான் செய்யறது கல் இறக்கானுங்க அக்கறை இறக்கி வந்துச்சு. ஆனால் இவனை அடிக்கடி இறங்கி இங்கே வந்து இது யாருமே தெரியாவான்னு தெரில. யாராவது யூஸ் பண்ணால் தெரியான்னு தெரில. லைனாக தெரியுதா இன்னொரு லைன் தெரியுதா. அது பார்த்து அழகாக பார்க்கும்போது அந்த இடத்துல இது நொங்கு எடுக்கிறானுங்க. அதுலேருந்து இங்கே பக்கத்தில் வந்துச்சுன்னா இங்கே ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. இது வந்து நான் காமிக்கிறேன். சும்மா ஒரு இது மணலா இதாடா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா. மணல் தானா மண்ணா. இது வந்து பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த இது அப்படியே மண் தண்ணி விழுந்து மலை மாதிரி செம்மையாக இருக்குல்ல. நேச்சுரல் ஒன்றது அங்கே பாரு தண்ணி பாஞ்சாலும் அப்படியே தெரியுதுல்ல. இங்கே பாருங்கள் தண்ணி பாஞ்சாலும் அப்படியே தெரியுது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கடா. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதிசயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் ரொம்ப நாள் ஆச்சு. வெளியே இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது இறங்கணும். உங்களுக்கு ஷேடோவில் தெரியலையோ உங்களுக்கு. வாங்கிறது இங்கே இருக்கிறேன். ஆமாம் லைட்டுக்கு இதாக இருக்கும். நான் மேலேருந்து எடுக்கிறேன். இங்கே இருக்குடா. இங்கே நிறைய இருக்குது. சூப்பர் தெரியுதா உங்களுக்கு.
இது ஃபுல்லுமே கட்டியான மண். என்ன தெரியுது உங்களுக்கு? சூப்பராக. இது எல்லாமே மணல் கிடையாது, கட்டி மண். தண்ணி அங்கேருந்து பாஞ்சு வந்து அழகான ஒரு பாத்தா இருக்கு. இயற்கையின் அதிசயம். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் அந்த மவுண்டன்ஸ் மாதிரி அழகாக தெரிஞ்சு பாருங்களேன். இதெல்லாம் இவ்வளோ ஹார்டான மண், ஃபுல் ஹார்டு தான். இங்கே பாருங்கள், உடைக்க முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. 2 வீடியோ எடுத்தா இங்கே இடத்துலேருந்து இந்த இடத்துல தண்ணி பாஞ்சிருக்கு. இங்கேருந்து இப்படி பாஞ்சு இதுக்குள்ள ஒரு கேரியன் மாதிரி உருவாயிருக்கு, ஒரு குகை மாதிரி உருவாயிருப்பாரு. இங்கே பாருங்கள், ஃபுல் ஒரு குகை மாதிரி உருவாயிருக்கு. இது கண்டிப்பாக இது மினியேச்சர் லெவலில் நம்ம வீடியோ எடுத்தாச்சுன்னா செமையாக வர எனக்கு தெரியல. எனக்கு ஃபுல்லுமே கட்டி மண் சருது நல்லாவே. இது பாருங்கள், தெரியுது அந்த கல் இழக்க முடியல. என்னால் கொஞ்சம் கூட புஷ் பண்ணி இழக்கலாம், ஆனால் எனக்கு லைட்டாக இழவுது. ஆனால் வந்து இது ஒரு சின்ன கல் அழகாக வளர்த்துட்டு இங்கே சூப்பராக இருக்கு ஏரியா. அதுதான் நாங்கள் முதல்ல பார்த்தோம். அந்த ஸ்பாட்டு புத்து மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இங்கே பார்த்தப்போ இங்கே நிறைய இருக்குது. இங்கே ஒரு மணல் செங்கல் சூளை இருக்குது. இங்கே பார்ப்பேன் ஏதாவது இருக்கான்னு. ஆமாம், ஓ செங்கல் சூளை யூஸ் பண்ணுறதா இருக்கேன் நினைக்கிறேன். நான் இதில் செல்ஃபி எடுத்துகிட்டு வரேன். Hey kid, don't ever let them get inside your head.